வணக்கம். ஆர்டிஏ அட்மிஷன் 2026 மற்றும் 27ஆம் கல்வியாண்டிற்கான அட்மிஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்லைனில் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து கிளியராக வந்து பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஈஸியாக நீங்கள் உங்கள் மொபைல்லேயே கூட பண்ணிக்க முடியும். ஸோ நான் இப்போ உங்களுக்கு டெமோ காட்டுறது மொபைலில் தான் ஆன்லைனில் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். எப்படிங்கிறத ஈஸியாக நீங்களே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போய் ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் சொல்ல வர டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். உங்ககிட்ட இருக்கக்கூடிய எனி ஒன் ப்ரௌசர் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் ஆர்டிஇ அப்படின்னு போட்டு நீங்கள் ஜஸ்ட் ஆர்டிஇன்னு போட்டாலே ஆர்டிஇ 2026 வரும். அதை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா இதை மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படியே கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ஆர்டிஇன்னு போட்டிருப்பாங்க. அதில் டிஎன் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டுமே கொடுத்துருப்பாங்க. https://rteadmission.tn.government.in அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த இன்டர்ஃபேஸ் இது போல் ஓப்பன் ஆகும். இதில் கல்வி உரிமை சட்டம் சொல்லிட்டு அவங்களுடைய வெப்சைட்டை ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் இதெல்லாம் நீங்கள் சரியாக வச்சிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட சில ப்ரூஃப்ஸ்லாம் இருக்காங்கிற மாதிரி கேட்பாங்க. அதாவது சர்டிஃபிகேட் கேட்பாங்க. குழந்தையுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்கான்னு கேட்டிருப்பாங்க. இதை நீங்கள் கையில் வச்சுக்கணும். அதே போல் பர்த் சர்டிஃபிகேட் கையில் வச்சுக்கணும். அதே போல் குழந்தைக்கு வேறு என்னென்ன சர்டிஃபிகேட் அவங்க வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்களோ இது எல்லாமே உங்கள் கையில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கணும். எல்லாமே ரெடியாக இருக்குது, நீங்கள் கையில் வச்சிருக்கீங்கிற பட்சத்தில் மட்டும் தான் நம்ம வந்து அப்ளிகேஷனுக்குள்ளே போயிட்டு உள்ளே போய் ஸ்டார்ட் அப்ளிகேஷனை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? குழந்தையுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, பர்த் சர்டிஃபிகேட்டு, குழந்தையுடைய ஆதார் கார்டு, அப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட்டு, நெக்ஸ்ட் நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்பெஷல் கேட்டகரியாக நீங்கள் இருக்கிறதுக்கூடிய அதுக்கான சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் வந்து கையில் ரெடியாக வச்சுக்கணும். ஓகேவா? எல்லாம் ரெடியாக வச்சுக்கிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் ஸ்டார்ட் அப்ளிகேஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இதே மாதிரி வரும். ஸ்டூடெண்ட் அண்ட் பேரண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் ஒரு 5 ஸ்டெப் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பர்சனல் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பர்சனல் டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குழந்தையுடைய நேம் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ குழந்தையுடைய நேம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் குழந்தையுடைய நேம் வந்து இன்செர்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வந்து ஜெண்டர் கேட்டிருப்பாங்க. பாலினம், அதாவது ஃபீமேல் ஆர் மேல் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. குழந்தையுடைய பாலினத்தை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து டேட் ஆஃப் பர்த் கேட்டிருப்பாங்க. குழந்தையோட டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை கரெக்டாக இந்த இடத்துல சப்மிட் பண்ணுங்கள். அந்த டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக எடுத்துக்கிச்சுன்னா மட்டும்தான் இது அடுத்து வந்து நகரும். அப்படி இல்லைனா அந்த இடத்துல ரெட் கலரில் அப்படியே வந்து நின்றும். ஓகேவா? ஏன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து எந்த டேட்குள்ளே உள்ளவங்க எந்த டேட்டில் சப்மிட் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஒன்ஸ் வேணால் நான் வந்து உங்களுக்கு இப்பயுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? இந்த டேட் நான் மேலே ஷோ பண்ணுற பாருங்க. இந்த டேட் ஆஃப் பர்த்துக்குள்ளே உள்ளவங்க மட்டும்தான் வந்து எல்கேஜிக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். சேம் அதே போல் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு இந்த டேட்குள்ளே உள்ளவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், குழந்தையுடைய டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக இந்த இடத்துல நீங்கள் இன்செர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாஸ்வேர்டு சொல்லியிருப்பாங்க. எதுக்குன்னா நம்ம இந்த அப்ளிகேஷனை அகைன் மறுபடியும் வந்து நம்ம உள்ளே பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு பாஸ்வேர்டு வந்து தேவைப்படும். ஸோ அதனால் நீங்கள் இந்த இடத்துல ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டை நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. அந்த பாஸ்வேர்டை 2 டைம் நீங்கள் வந்து இன்செர்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா நீங்கள் பாஸ்வேர்டு வந்து ஒன்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா ஸ்ட்ராங்காக இல்லை வந்து ஸ்ட்ராங்காக இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவங்களே நோட்டிஃபிகேஷன் வந்து காட்டுவாங்க. அது க்ரீனில் நல்லா ஸ்ட்ராங்காக வர மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னால் அவங்களே இந்த பாஸ்வேர்டை யூஸ் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங் பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கு ஓகேனா யூஸ் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் அதையே கண்டினியூ பண்ணிக்கலாம். இல்லை வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கிரியேட் மை ஓன் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் டச் பண்ணிவிட்டு நீங்களே ஒரு பாஸ்வேர்டை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துலையும் நீங்கள் என்ன பாஸ்வேர்டு ஜென்ரேட் பண்ண போறீங்களோ அந்த பாஸ்வேர்டு தான் இந்த இடத்துல நீங்கள் வந்து டைப் பண்ணணும். பக்கத்தில் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த இடத்துலையுமே சேம் அதே பாஸ்வேர்டு தான் நீங்கள் போடணும். அப்படி போட்டால் மட்டும்தான் அது அடுத்த கேட்டகரிக்கு போகும். ஓகேவா? மினிமமாக 8 கேரக்டர் உங்கள் பாஸ்வேர்டு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கீழே பாருங்கள் ரிலிஜியன் வந்து கேட்டிருப்பாங்க. மதம் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய ரிலிஜியன்ஸ் என்னவோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பக்கத்தில் சமூகம் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதாவது உங்களுடைய கம்யூனிட்டி கேட்டிருப்பாங்க. அந்த கம்யூனிட்டி நீங்கள் ரிலிஜியன் செலக்ட் பண்ணிங்கன்னா அதை பேஸ் பண்ண கம்யூனிட்டிஸ் வரும். ஸோ அதை நீங்கள் வந்து ஓகே பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க. உங்கள் எந்த மொபைல் நம்பர் ஆர்டிக்கு கொடுக்கணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அந்த மொபைல் நம்பரை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. ஆனால் அது லைவில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பராக பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற மொபைல் நம்பருக்கு நமக்கு எஸ்எம்எஸ் வரும். எந்த ஸ்கூலில் ஆர்டிஐ குலுக்கல் முறை முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்கள் குழந்தை தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் எங்கள் பள்ளியில் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும். அதனால் லைவில் நீங்கள் கையில் வச்சிருக்கக்கூடிய ரீசார்ஜ் பண்ணி உங்கள் கையில் இருக்கக்கூடிய நம்பரை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கு கீழே பாருங்களேன், எலிஜிபிள் கிளாஸ் ஆர் as per டேட் ஆஃப் பர்த்னு இருக்கு இல்லையா, நீங்கள் அங்கே கொடுத்த டேட் ஆஃப் பர்த்தை வச்சு அந்த குழந்தை எந்த வகுப்புக்கு செலக்ட் ஆகிறதுக்கு தகுதியான குழந்தைகள் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில் இந்த இடத்துல எல்கேஜி ஆர் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுங்கிறது அவங்களே வந்து சூஸ் பண்ணி வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து இமெயில் ஐடி வந்து கேட்டிருப்பாங்க. எந்த இமெயில் ஐடி வேணாலுமே நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஸோ ஒரு இமெயில் ஐடியை நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. நான் மேலே சொன்ன டேட் வந்து கீழே கூட கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
அதாவது எல்கேஜி அண்ட் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுடைய எலிஜிபிலிட்டி என்ன, எல்கேஜிக்கு எந்த டேட் ஆஃப் பர்த் ப்ளஸ் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு எந்த டேட் ஆஃப் பர்த்ங்கிறத இதுலேயே உங்களுக்கு கீழே கூட கொடுத்துருக்காங்க பாருங்கள். நான் அங்கே சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து கூட பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு கூட மேலே போயிட்டு நீங்கள் டேட் ஆஃப் பர்த்தை வந்து ஃபில் பண்ணலாம். அதாவது கண்டிப்பாக நீங்கள் கரெக்டாக இந்த டேட்குள்ளே இருக்கிற பர்சன் தான் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்டாக ஒன்ஸ் கொடுத்துருக்கீங்களான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் ஒன்று கொடுப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் நம்பரை ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம், அதை கண்டிப்பாக நோட் பண்ணி வேறு இடத்துலையாவது எங்கேயாவது நோட் பண்ணி வச்சுருங்க. வச்சுட்டு கிளிக் ஹியர் டு லாகின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, இந்த ஆப்ஷன் படி தான் இதை கொடுத்து தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து போக போகிறோம். நம்ம இப்போ தான் என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம அப்ளிகேஷன் வந்து ரிஜிஸ்டரே பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த லாகினை டச் பண்ணி இங்கே வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த பேஜுக்கு வந்து வந்துடுவீங்க. அது அப்படியே கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா சேம் அதே போல் கல்வி உரிமை சட்டம்னு வந்துட்டு உங்களுக்கு ஒரு லாகின் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த லாகின் பேஜில் பார்த்தீங்கன்னா யூசர் நேம் வந்து உங்ககிட்டேருந்து அவங்களே ஆல்ரெடி வந்து எடுத்திருப்பாங்க. அந்த யூசர் நேம் அவங்க கொடுத்துருப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் நம்பர் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதாவது நம்ம இப்போ நோட் பண்ணோம்ல, அந்த அப்ளிகேஷன் நம்பரை இந்த இடத்துல நீங்கள் யூசர் நேமில் கொடுத்துட்டு பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கிரியேட் பண்ணீங்க தெரியுமா, 2 டைம் போட்டு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ண சொன்னேன்னா ஸ்ட்ராங்காக, அந்த பாஸ்வேர்டை நீங்கள் இந்த இடத்துல கொடுக்கணும். இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு தான் நீங்கள் அகைன் வந்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ லாகின் பண்ணி நம்ம அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நம்ம உள்ளே போனதுக்கு அப்புறமா செகண்ட் ஆப்ஷன், அதாவது பர்சனல் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கம்ப்ளீட் பண்ணனால தான் நமக்கு வந்து அப்ளிகேஷன் நம்பர் வந்து ஜெனரேட் ஆகிருக்கு. இப்போ நம்ம செகண்ட் ஆப்ஷனான பேரண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை நம்ம இப்போ கொடுக்குறோம். நம்ம பேரண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கும்போது உங்கள் குழந்தையுடைய பேரண்ட் இப்போ நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்க கார்டியனா அப்படின்னா, நீங்கள் தந்தைனா தந்தை கொடுத்துக்கோங்க, தாய்னா தாயை கொடுத்துக்கோங்க. அதே போல் நெக்ஸ்ட் அதே போல் கார்டியன் யாராவது பேரை யாராவது பாதுகாவலர் இல்லை அந்த குழந்தை மாமா கிட்டேயோ இல்லை அத்தைக்கிட்டேயோ அது மாதிரி யாருக்கூடியாவது வளருது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க கார்டியன் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் யாரை வந்து கொடுக்குறீங்களோ அவங்களுடைய பெயரை வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து டச் பண்ணணும். ஓகேவா? தந்தையுடைய பெயர் என்ன அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து கொடுங்க. பக்கத்தில் வந்து தந்தையுடைய தொழில் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதையுமே நீங்கள் செலக்ட் பண்ணி என்னன்னு சொல்லி கொடுங்க. கவர்மெண்ட் சர்வீஸ் இருக்கும், செல்ஃப் எம்ப்ளாய்டு, பிரைவேட் ஜாப், ஹோம் மேக்கர், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது எதுவுமே இல்லைனா அதர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் வந்து சூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து குடும்பத்தின் ஆண்டு வருமானம் கேட்டிருப்பாங்க. என்ன ஆண்டு வருமானத்துக்கு சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கியிருக்கீங்களோ அதைவே நீங்கள் வந்து கொடுங்க. இப்போ ஸ்பெஷல் கேட்டகரி பர்சன்ஸாக இருக்கும்போது 2 லட்சம் ரூபாய்க்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் தான் அந்த ஸ்பெஷல் கேட்டகரிஸில் வந்து வராங்க ஆண்டு வருமானத்தில். நீங்கள் அதை பேஸ் பண்ணி கூட கொடுத்துக்கலாம். அப்படி நீங்கள் பேஸ் பண்ணி கொடுக்கும்போது தான் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா சிறப்பு பிரிவை சேர்ந்தவர்களாக நீங்கள் வந்து மாறுறீங்க. அப்போ கேட்டகரி வைஸ் நீங்கள் வந்து இன்கம் சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? கீழே பாருங்கள் கேட்டகரி அண்டர் ஸ்விட்ச் அப்ளைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதில் வந்து தாங்கள் வாய்ப்பு மறுக்கப்பட்ட சிறப்பு பிரிவை சேர்ந்தவரா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. எஸ் அப்படின்னு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அவங்க வந்து ஆர்பன்ஸா இல்லை ஊனமுற்றவர்களா இல்லை வந்து சைல்டோட டீட்டெயில்ஸ் என்ன இல்லை வந்து வேறு டிரான்ஸ்ஜெண்டரா அல்லது ஹெச்ஐவி அஃபெக்ட் பண்ணவங்களாங்கிற அந்த சிறப்பு பிரிவினை பற்றி கேட்டிருப்பாங்க. அதை நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுக்கான சர்டிஃபிகேட் இந்த இடத்துல அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்லோட் பண்ணி நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது என்னன்னு கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் 2வது ஆப்ஷன் வந்து கேட்டிருப்பாங்க. தங்கள் ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்கும் குறைவானதாக இருக்கா அப்படின்னு வந்து அடுத்த ஆப்ஷன் வந்து கேட்டிருப்பாங்க. ஆம்னா ஆம்னு கொடுங்க, இல்லைனா இல்லைன்னு கொடுங்க. நீங்கள் இதில் எந்த கேட்டகரிஸ் நீங்கள் கொடுக்குறீங்களோ இப்போ அதை நீங்கள் கொடுக்குறத பொறுத்து தான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே அப்லோட் பண்ணக்கூடிய இடத்துல சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன கேட்டகரி வைஸ் வரீங்களோ அந்த கேட்டகரியை இங்கே எஸ் ஆர் நோ அப்படிங்கிற இடத்துல கரெக்டாக நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் இதை கொடுத்ததுக்கு அப்புறமா இப்போ நான் வந்து கீழே வந்து இந்த சூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால இவங்களுடைய ஆண்டு வருமானம் 1,80,000ங்கிறதுனால அதை நான் மேலே போட்டுட்டு கீழே வந்து நான் அதை வந்து கொடுத்துக்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆதாருடைய பேரண்ட் டீட்டெயில்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா அட்ரஸ் டீட்டெயில்ஸ், அதாவது 3rd ஸ்டெப்புக்கு வந்து இப்போ நமக்கு போயிட்டோம். அட்ரஸ் டீட்டெயில்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வீட்டில் இருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஸ்கூலுக்கு மட்டும் தான் நமக்கு ஆர்டி வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அட்ரஸ் வந்து ரொம்ப கரெக்டாக நம்ம வந்து இங்கே இன்செர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். வீட்டு முகவரியை உங்களுடைய ஆதாரில் இருக்கிற மாதிரியோ இல்லை கரெக்டான வீட்டு முகவரியை இந்த இடத்துல நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அஞ்சல் குறியீடு என்னன்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸ் பின்கோடை வந்து டைப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா மாவட்டம் அப்படிங்கிறத நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஜிபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன்லையுமே நம்ம என்ன பண்ணணும்னா கரெக்டான அட்ரஸை நம்ம ஜிபிஎஸ் மூலமாகவும் நம்ம வந்து கொடுக்கணும். அப்பதான் நம்ம நியர்பை இருக்கக்கூடிய ஸ்கூல் என்னென்ன அப்படிங்கிறது இவங்களே ஆட்டோமேட்டிக்காக 5வது ஸ்டெப்பில் வந்து காட்டுவாங்க. ஓகேவா?
இப்போ நம்ம இதை முடிச்சிட்டோம். கீழே பாருங்கள், என்டர் யுவர் அட்ரஸ் ஆர் நியரஸ்ட் லேண்ட்மார்க் அப்படின்னு சொல்லி அது அவங்களே ஒரு லொக்கேஷனை வந்து எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ நம்ம கொடுத்துருக்க லேண்ட்மார்க்குக்கும் ப்ளஸ் கொடுத்துருக்க அட்ரஸ்க்கும் இந்த அட்ரஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்கா, துல்லியமான அட்ரஸாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்மளை வந்து கேட்குறாங்க. நீங்கள் பாருங்கள், அதாவது இந்த மேப் இருக்கக்கூடிய அட்ரஸ் வந்து உங்கள் அட்ரஸ் தானா அப்படிங்கிறத ஒன்ஸ் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த வந்து நம்ம 2 விரல் வச்சு லைட்டாக வியூ பண்ணுவோம்ல, ஜூம் பண்ணுவோம் இல்லையா, ஜூம் பண்ணுவோம், ப்ரீ பண்ணுவோம் இல்லையா, அதே போல் நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து மேப் வந்து உள்ளே வந்து மூவ் ஆகும். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது மாதிரி மூவ் ஆகும்போது உங்கள் வீடு எங்கே இருக்குது, உங்களுடைய கரெக்டான லொக்கேஷன் எங்கே அப்படிங்கிறத நீங்கள் லைட்டாக அப்படி ஸ்க்ரோல் பண்ணி கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஓகேவா, அந்த மேப் இருக்குல்ல, ப்ளூ ஐக்கான் இருக்கு இல்லையா, அது அப்படியே அங்கங்கே நகர்த்தி கரெக்டான லொக்கேஷனில் கூட அதை நம்ம வந்து கரெக்டாக வந்து வச்சுக்க முடியும். அதை மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா, கிளிக் ஹியர் டு கெட் மேப் அட்ரஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் டச் பண்ணணும். டச் பண்ணிங்க அப்படின்னா அந்த மேப் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க மேப் எங்கே கரெக்டாக வச்சுருக்கீங்களோ அந்த அட்ரஸ் என்னவோ அது இது ஆட்டோமேட்டிக்காகவே டேக் பண்ணிக்கும். ஓகேவா, டேக் பண்ணதுக்கு அப்புறமா என்னன்னா சேவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் கொடுத்ததுக்கு அப்புறமா ஒன்ஸ் வந்து கன்ஃபர்மேஷன் வந்து கேட்பாங்க. அதாவது நீங்கள் உங்களுடைய அட்ரஸ் வந்து இதுவாக தான் இருக்குது, இந்த லொக்கேஷனில் தான் நீங்கள் இருக்கீங்க, இந்த அட்ரஸ் கரெக்டாக ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற இடத்துல நீங்கள் வந்து ஓகே கொடுத்துக்கோங்க. சப்போஸ் தப்பான அட்ரஸ் இருந்தால் உங்கள் அப்ளிகேஷனையுமே வந்து நிராகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதுனால கரெக்டாக பார்த்துட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், டாக்குமெண்ட் அப்லோட் கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனுக்கு தான் நம்ம வந்து வந்திருக்கோம். இப்போ வந்து நம்ம இதில் நம்ம சொன்ன மாதிரி ஸ்டூடெண்டுடைய ஃபோட்டோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். எத்தனை 100 கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கணும், அது ஜேபிஜி டைப்பில் இருக்கணும். ஓகேவா, நம்ம எடுக்கிற ஃபோட்டோஸை க்ரோப் பண்ணி, அதாவது கட் பண்ணி க்ரோப் அடிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து ரொம்பவே கம்மியான சைஸில் உங்களுக்கு வந்து ஃபோட்டோ வந்து கிடைக்கும். குழந்தையுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கிடைச்சிடும். அதை வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அதே போல் பர்த் சர்டிஃபிகேட், குழந்தையுடைய பர்த் சர்டிஃபிகேட்டை இந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பர்த் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் 1 MB சைஸில் அது வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஜேபிஜி ஃபார்மேட்லேயே பெற்றோருடைய அடையாள அட்டையான ஆதாரோ எதுவோ சேம் அதே மாதிரி ஒரு அடையாள அட்டையை நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். நம்ம அங்கே ஸ்பெஷல் கேட்டகரிங்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், இன்கம் வருமானம் குறைவான குடும்பம் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதனால் அதுக்கான இன்கம் சர்டிஃபிகேட்டை இந்த இடத்துல நம்மளை வந்து அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே போல் அட்ரஸ் ப்ரூஃப்கான ஒரு சான்றிதழையுமே இதில் வந்து வைக்க சொல்லியிருக்காங்க. இந்த 5 மட்டுமே நம்ம சூஸ் ஃபைல் கொடுத்து அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து சேவ் ஆகிடும். இப்போ நான் எல்லாமே கொடுத்துட்டு கம்ப்ளீட் பண்ணி சேவ் கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கடைசியாக 5th ஸ்டெப்பில் போய் நிற்கிது. என்னன்னா ஸ்கூல் செலெக்ஷன். நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா அட்ரஸ், அந்த அட்ரஸ்ல இருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஸ்கூலை அவங்களே வந்து செலக்ட் பண்ணி நமக்கு இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதில் எந்த ஸ்கூல் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு ஸ்கூலை மட்டும் சூஸ் பண்ணிடாதீங்க, அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக. ஓகேவா, எல்லா ஸ்கூலுமே செலக்ட் பண்ணுங்கள். அதாவது குறைஞ்சது 5 ஸ்கூலில் செலக்ட் பண்ணுங்கள். இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு 3 ஸ்கூல் வந்தாலும் பரவாயில்ல, அதை அப்படியே சூஸ் பண்ணுங்கள். அந்த ஸ்கூலை டச் பண்ணிவிட்டு இந்த ஆரோ மார்க்கை டச் பண்ணிங்கன்னா இந்த பக்கம் வந்துடும். ஓகேவா, நீங்கள் வந்ததுக்கப்புறமா கடைசியாக சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் அதில் உள்ளார கொடுத்தீங்களோ அது வந்து வித் அப்ளிகேஷன் நம்பரோடைய உங்களுக்கு இதே போலயே ஷோ ஆகும். ஓகேவா, ஒன்ஸ் நீங்கள் எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கா, டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, அட்ரஸ் கரெக்டாக இருக்கா, நம்ம கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா, நம்ம எல்லாமே சரியாக சூஸ் பண்ணியிருக்கோமாங்கிறத ஒன்ஸ் நீங்கள் வந்து 1 or 2 டைம் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை நீங்கள் செக் பண்ணதுக்கு அப்புறமா தான் கீழே பாருங்கள் ஃபைனல் சப்மிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனுக்குள்ளே நம்ம வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதை எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபைனல் சப்மிட் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. உங்களுடைய விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க நீங்கள் தயாராக இருக்கீங்களா, சமர்ப்பிச்சதுக்கு அப்புறமா மாற்றங்கள் கண்டிப்பாக செய்ய இயலாது. அதனால் நீங்கள் ஒன்ஸ் தான் கரெக்ஷன் பண்ண முடியும், நாங்கள் சப்மிட் பண்ணிட்டா பண்ண முடியாதுங்கிறத ஒரு நோட்டிஃபிகேஷனாக கொடுத்துருப்பாங்க. அதையும் தாண்டி நம்ம ஓகேன்னு கொடுத்துட்டோம்னா SMS சென்ட் யுவர் மொபைல் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும். நீங்கள் RT அப்ளை பண்ணதுக்கான SMS உடனே வந்து ஒரு குறுஞ்செய்தியாக உங்களுடைய மொபைல் நம்பருக்கு உடனே வந்து அனுப்பிடுவாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் கீழே பாருங்கள் பிரிண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கீழே லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள், தெரியுதா, இந்த இடத்த நீங்கள் ஓகே கொடுத்து சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு இல்லையா, இந்த இடத்த க்ரீனில் இருக்கக்கூடிய இடத்த ஓகே கொடுத்துக்கோங்க. அதை ஓகே கொடுத்துட்டு கீழே இருக்கக்கூடிய பிரிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நம்ம வந்து டச் பண்ணி விட்டுக்கலாம். அந்த பிரிண்ட்டை நம்ம டச் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுடைய மொபைலில் ஒரு PDF ஃபைலாக இது வந்து சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து உங்களுடைய ஒரு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்கிறதுக்கு ஒரு ஆதாரமாக நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து இசேவையில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரிண்டர் கொடுத்துருவாங்க. இல்லை சிஸ்டத்தில் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களோட பிரிண்டர் மிஷினில் தான் நீங்கள் பிரிண்டாகவே உங்களுக்கு வந்துடும். சப்போஸ் மொபைலில் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இதை மாதிரி தான் சேவ் பண்ணி வச்சுக்கணும். வச்சுட்டு ஏதாவது ஒரு ஜெராக்ஸ் கடையில் போயிட்டு நீங்கள் அதை வந்து பிரிண்ட் அவுட் பண்ணி நீங்கள் வந்து கையில் வந்து வச்சுக்கலாம். ஓகேவா, இதுக்கப்புறமா உங்களுடைய பரிசீலனை எல்லாமே ஆராய்ஞ்சு பார்ப்பாங்க. ஆராய்ஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா எந்த ஸ்கூலில் குலுக்கல் முறையில் உங்களை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த ஸ்கூல்லேருந்து உங்களுக்கு ஒரு SMS வரும். அதுக்கப்புறமா நீங்கள் போய்ட்டு அட்மிஷன் போட்டுக்கலாம். நன்றி.